ஸ்ரீமதி மரண வழக்கில் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களுமே போராடியது. கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் போராடினால் விசாரணை என்கிற பெயரில் இழுத்தடிக்கிற நிலைமையை திமுக என்கிற திருட்டு மாடல் அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஏன் அழைப்பு வரலாறு இன்னைக்கு வர கொடுக்கல? ஏன் சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்கலைன்னா, கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் போராடியது, கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் போராடியது, ஆகையால் கொடுப்பதற்கு தயக்கம். ஞானசேகரன் வழக்கில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் போராடியது, ஆகையால் உடனடியாக தீர்ப்பு. இதை எப்படி பார்க்கணும்? ஸ்ரீமதி மரணத்தில் பதிந்து கிடக்கிற உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு அழைப்பு வரலாறை கொடுங்கள் என்றால் கொடுக்க மறுக்கிறது சிபிசிஐடி. அப்ப இந்த கள்ளக்குறிச்சி சிபிசிஐடியை விசாரிப்பதற்கே ஒரு சிபிசிஐடி வேண்டும். ஞானசேகரனுக்கு மட்டும் சிபிசிஐடி விசாரணை எல்லாம் இவ்வளவு சீக்கிரமாக கொண்டு போய் முடிச்சிட்டிங்களே, அப்போ சிபிசிஐடி போலித்தனமானது என்பதை ஞானசேகரன் வழக்கில் தெரிந்து கொள்ளலாம். இங்கே யாரை காப்பாற்ற முயற்சி செய்து இவ்வளவு சீக்கிரம் தண்டனை? அங்கே யாரை காப்பாற்றி வைத்திருக்கிறீர்கள்? அதனால் ஏன் இன்னும் விசாரணை இல்லை?